ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயர் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரின் நீர் பேசும் உம்மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். உயிருள்ள உமது வார்த்தைகளால் நீர் எங்களை அபிஷேகம் செய்தருளும். உமது வார்த்தை உண்மையாகும். எல்லோரும் கண்களை மூடுவோம். திருச்சபையின் முதல் திருத்தந்தையாகிய பேதுரு சொல்லுவார், எந்த ஒரு கடவுளுடைய வார்த்தையும் மனிதனுடைய வியாக்கியானத்திற்கு உட்பட்டது அல்ல. கடவுளுடைய ஆவியால் நிரம்பி தீர்க்கதரிசிகள் தேவனிடமிருந்து பேசினார்கள். Filled with the Holy Spirit, the prophets spoke from God. எங்களுக்காக ஜெபியுங்கள். கடவுளுடைய ஆவியால் நிறைந்து தேவன் விரும்பதை மட்டுமே இந்த பரிசுத்தமான பலிப்பீடத்திலிருந்து நாம் அவர் குரலை கேட்க வேண்டும். தேவாவிதவர் நம்மீது ஆசீர்வாடி தன்னுடைய பிரசன்னத்தை நம்மை நிரப்ப நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி மன்றாடுவான். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தாகத்தோடு கேட்போம். இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழும்பி பிரகாசிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, உமக்காய் எழும்பி பிரகாசிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது ஆசீர்வாடி இறங்கிய வாரும் தகப்பனே.
எங்கள் காயங்களை ஆற்ற, எங்கள் கட்டுக்களை உடைக்க, எங்கள் பாரங்களை அகற்ற, எங்களுடைய கண்களை திறக்க, எங்கள் வியாதிகளை போக்க நன்றி ஆவியானவரே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்று மாடிவிட்டறையிலே பரிசுத்த தேவதாய் தன் சிறுகளுக்காக ஜெபித்தது போல நம்முடைய முகத்தை பார்த்து நமக்காக தன் நரச மகனிடம் தூயாவிடம் ஜெபிக்கும்படி மன்றாடுவோம். அருள்நித மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேரை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாய், பாவிதர் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பாசமுள்ள மக்களே, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு லேவி எனும் மனிதனை அன்போடு ஒரு வார்த்தையை சொல்லி அழைத்தார். அந்த வார்த்தையை நாம் இந்த திருப்பலி வேளையிலே தியானிக்கப் போகிறோம். அல்ஃபியுடைய மகனாகிய மத்தேயு அல்லது லேவி என்கிற மனிதன் ஒரு வருமான வரித்துறை அதிகாரியாக தான் பணிபுரிந்து கொண்டிருந்தார். சுகத்தில் அமர்ந்த பொழுது அவர் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மேசை, அதிகமான பணம் அங்கே இருந்தது. ஒருவேளை நான் யோசித்து பார்க்கிறேன், தேவியுடைய கண்கள் அந்த படத்தின் மீது இருந்திருக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, இதை கவர்மெண்ட் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோ காசு ஆட்டியை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டல் கலெக்ஷன் போட்டுருப்பார் நிச்சயமாக. அந்த வேளையில் இயேசு தன் கண்களை மத்தின் மீது வைத்து, என்னை பின்பற்றி வா, கம் ஃபாலோ மீ. இந்த வார்த்தைகளை தான் இயேசு லேவியை பார்த்து சொன்னார். அன்பானவர்களே, நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை லேவி அந்த பணத்தை உற்று பார்த்து கொண்ட வேளையிலே பல ஆண்டுகள் எத்தனையோ விதமான பணத்தை நான் சேர்த்து வைத்திருப்பேன், எனக்கு வேண்டிய சமாதானமோ நிம்மதியோ இது கொடுக்க முடியவில்லை என்று ஒரு கேள்வியை நிச்சயமாக புரட்டி கொண்டிருக்கலாம். ஆதலால் தான் இயேசு அழைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் விட்டு லிவிங் பிஹைண்ட் எவ்ரிதிங் யூ ஃபாலோட் ஹிம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்று நம்மையும் இயேசுவையும் இதெல்லாம் பிரிக்கிறதோ அவற்றையெல்லாம் விட்டு நாம் அவரை பின் செல்ல வேண்டும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், செல்போனை பின்னால். சிலுவையை முன்னால், ஸ்மார்ட் டிவி பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பானவர்களே, ஒரு புதிய ஆண்டிலே நாம் கால் எடுத்து வைக்க ஆண்டவர் நம் மீது கிருபை பொழிந்திருக்கிறார். மரியே வாழ்க. எவ்வளோ பேர் இந்த ஆண்டிலே கால் எடுத்து வைப்பதற்கான பாக்கியத்தை எழுந்து விட்டார்கள். அநேக சோகத்தோடும் வேதையோடும் வலியோடும் கேள்வியோடும் பயத்தோடும் கூட கால் எடுத்து வைத்திருப்பார்கள். கடவுளோ நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நம் கூட இருந்து, உன்னோடு உனக்காக நான் இருக்கிறேன், அஞ்சாதே என்று சொல்லி நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே கடவுள் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? கடவுளுடைய ஒரு வார்த்தையாய், கடவுளுடைய ஒரு செய்தியாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் தன் திட்டத்தை வெளிப்படுத்த நமக்காக ஒரு சூத்திரத்தை கொடுக்கிறார். அதுதான் என்னை பின்பற்றி வா. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 15 அநேகர் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். வரி தண்டுகிறவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள் அநேகர் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். மத்தேயு பார்க்கிறார், இத்தகைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம், ஒரு கம்பீரம் இருக்கிறது. அதே நன்மையை இந்த இயேசுவை இருக்க செய்வார் என்று நம்பி இயேசுவை அவன் பின் செல்கிறான். மரியே வாழ்க. அன்பானவர்களே, இன்று தேவ செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள வரும்போது இதுதான். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 வசனம் 24. யாராச்சும் ஒருத்தர் வாசிக்க, அந்த கன்வென்ஷன் கூட்டம் சொன்னால் ஒரு பெரிய போட்டி இருக்கும், யார் முதல் வாசிக்கிறது, யார் சத்தம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் வாசிக்க அனைவரும் நாம் செய்யும் எடுப்போம். இந்த மாதிரி வேளைகளிலே கடவுள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஆத்மத்தோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 24.
யோவான் அதிகாரம் 10 வசனம் 24. ஆமென். இயேசு மறுபடியாக கவனிங்க, எதை சொல்லணும் அது அப்படியே எதிர்பார செஞ்சிட்டீங்க. இருக்கட்டும். வசனம் 14 நாம் வாசிப்போம். வசனம் 14 நானே வாசிக்கிறேன். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல எல்லாம் கவனிங்க, அதுபோல இயேசு கிறிஸ்து தனக்கும் தந்தைக்கும் இருக்கிற அந்த நேசமான ஆழமான அன்பின் உறவை நமக்கும் அவருக்கு இருக்க ஒருவரை கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார். மரிய வாழ்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய அன்பின் மீது ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை உணருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுபோல நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அவைகளுக்காக என் உயிரை நான் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ஆண்டவருடைய சிறு அன்பை நாம் ஆழமாக உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பின் ஆழங்களை நீங்கள் அறிந்தால் மட்டுமே நீங்கள் அவரை பின் செல்ல முடியும். இந்த உலகத்திற்கு எந்த மனிதனுடைய நேசத்தை விட, பொருளை விட அவருடைய அன்பு மிக மிக மேலானது, மிகவும் உயர்ந்தது. மரிய வாழ்க. அன்பானவர்கள், அதில் தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்பதை அறியக்கூடிய அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் உணர்வீர்களாக. அதை உணரும் பொழுது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வேண்டதை காட்டிலும் மேலாக செய்ய வல்லவருக்கே மகிமையும் ஆட்சியும் உண்டாகட்டும் என்று கூறினார். நமக்கு தேவை அந்த அன்பின் ஆழத்தை நாம் உணர வேண்டும். அதை தூய் ஆவிதான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரோமர் அதிகாரம் 5 வசனம் 5 குறித்து கொள்ளுங்கள். நேரம் குறைவாக இருப்பதால் வீட்டை போய் நீங்கள் தியானிங்க. பவுல் சொல்லுகிறார், நம் மீது பொழியப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள தூய் ஆவின் வழியாக கடவுளுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. God's love has been poured into our hearts through the Holy Spirit which has been given to us. அதனால் நாம் இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தூய் ஆவியுடைய நிறைவு, அருட்பொழிவு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. மரிய வாழ்க. அன்பானவர்களே, இந்த தூய் ஆவி நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திற்கு கூடிய எல்லா விதமான அசுத்த ஆவிகளும் தீ ஆவிகளும் விட்டு அகன்று போக வேண்டும். மரிய வாழ்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு அந்திரேயாவையும் பேதுருவையும் யோவானையும் தன் வீட்டுக்கு அழைத்த பொழுது, என்னை பின் செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்தார்கள்? தங்களுடைய படகு, தங்களுடைய வலை, தங்களுடைய உறவு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். அப்படி என்றால் இயேசுவை நாம் பின் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும், விட்டு விட வேண்டும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? விட்டு விலகுது அப்படின்னு சொன்னாக்கா அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பு அல்லது இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் விலகி இருப்பது. விட்டுவிடுது என்பது அந்த வகையை போகாமல் இருக்குது. மரிய வாழ்க. மரிய வாழ்க. அன்பானவர்களே, இயேசுவை பின் செல்ல நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அன்பிற்கும் தெய்வ பக்திக்கும் ஜப ஜீவியத்திற்கும் தூய் வாழ்வுக்கும் தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நான் தூக்கி எறிய வேண்டும். மரிய வாழ்க. பாருங்கள், கடவுள் அநேகரை தன் ஊழியத்துக்கு அழைத்தார். எலிசா தன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது எலிசா என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஓடி போய் தண்டிருந்த 12 மாடு கலப்பி கொடுக்கலை என்ன செய்தார்? இந்த வாசிக்கிறோம், கலப்பி கொடுக்கலை வெட்டி விறகாக்கிட்டார். அத்தனை மாடி அடித்து விருந்து பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னு சொன்னால், ஊழிய பாதையிலே தலைச்சி ஏற்படும் பொழுது திருப்பி போய் மாடு மேய்ச்சி சம்பாதிச்சுக்கலான்ற அந்த ஆசை வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. அல்லேலூயா. அன்பானவர்களே,
சற்று நம்முடைய மனசாட்சியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எது நம்ம இயேசுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது? அந்த காரியங்களை நாம் ஆண்டவர் சமூகத்தில் தான் தேடி பார்க்க வேண்டும். அவற்றை முற்றிலும் எரித்துவிட வேண்டும். அல்லேலூயா. அதை செய்யாமல் நம்ம இயேசுவை பின் செல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுவார், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறன, அவை என் குரலுக்கு செவிமடுக்கும், அதனால் என்னை அது பின் செல்லும். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவரை பின் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய குரலுக்கு நாம் அதிகமாய் செவி சாய்த்தல் என்றால் உட்கார்ந்து பைபிளை வாசிக்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையின் இடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவமாதாவிடம் கடவுளுடைய அழைத்தல் படுத்து பேசப்பட்ட பொழுது மறு சொன்ன ஒரே வார்த்தை மட்டும்தான், இதோ உம்முடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு உடைய வசனுக்கு என்ன சொல்கிறதோ அது மட்டுமே என் வாழ்க்கையை நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தார். மரிய வாழ்க. எல்லாம் கையை ஒருத்துங்க, கண்களை மூடி. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, திருவுளப்படி ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, திருவுளப்படி. யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 63-68 குறிச்சிக்கோங்க. யாரங்க பார்க்க வேண்டாம், ஏன்னா போட்டி போட்டு நீங்கள் வாசிப்பீங்க, செய்தியை மறந்துடுவீங்க. அன்பார்ந்தவர்களே, அநேக ஆயிரம் பேர் இயேசுவை பின் சென்றார்கள் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நற்கருணை குறித்து பேசுகிற வேளையிலே அநேகம் பேர் அவரை விட்டு விலகி போனார்கள். பின்பற்றி வந்தவங்க, those who followed him, they all left at once. எல்லாம் கும்பலாக போயிட்டாங்க. அந்த வேளையில் இயேசு தன் சிறுதை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார், நீங்களும் போய்விட do you also want to go? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரிதுன்னு சொன்னால், ஒரு பெந்தோஸ்த பாஸ்டர் மாதிரி நீ காணிக்க போட்டால் தான் ஆண்டவன் ஆஸ்வதிப்பார், நீ சபைக்கு வந்தால் தான் உனக்கு பிளஸ்ஸிங், இல்லைனா உனக்கு சாபம், அப்படி சொல்லக்கூடிய ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. வித் லாட் ஆஃப் டியூ ரெஸ்பெக்ட், நீங்களும் போய்விட நினைக்கிறேன். என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் போனாலும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நேசம். அல்லேலூயா. பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? ஜீவனை தருகிற வார்த்தைகள் உம்மிடம் மட்டும் தானே உள்ளன. யூ அலோன் have the words that give us eternal life. அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் முடிந்தால் மறுகால் படிக்கிட்டு வேத வார்த்தையை நீங்கள் தியானிங்கள், ஜெபியுங்கள். யூ pray the word of God, you meditate the word of God, God will surely speak. கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பு அதுதான். பிரியமானவர்களே, ஒரு குருவானவர் திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு குழந்தையை வந்து உதட்டிலையும் காதலையும் சிலி அடையாளம் மருந்து அர்ச்சத்தை புனிதப்படுத்துகிறார். பிரெயினில் வச்சுருக்கலாம், ஹார்ட்டை ப்ளஸ் பண்ணலாம், லிவர் லங்ஸில் ப்ளஸ், அதெல்லாம் முக்கியமான உறுப்புகள் தானே, அல்லது கிட்னி. ஏன் அந்த காதியை வாயும் ப்ளஸ் பண்ணுறாரு? கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை விசுவாசமாய் அறிக்கை செய்ய வேண்டும். ஃபேத் கம்ஸ் பை ஹியரிங். பவுல் சொல்லுகிறார், கேள்வியினால் விசுவாசம் வரும், நாவல் அறிக்கையிடும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள் ஆழப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரிகளே, அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். You need to obey the word of God. வசனத்தை மனப்பாடப்படுத்துறது ரொம்ப ஈஸி, அதை சொல்லி ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த வார்த்தை நம்மிடம் எதிர்பார்ப்பதை நாம் செயல்படுவது தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆமென். அதை செய்யாமல் நம்ம அவரை பின் செல்ல முடியாது. கர்ண வைத்து சொல்லுங்க, ஏதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, திருவுளப்படி. இயேசுவுக்கு புகழ். மூன்றாவது காரியம், லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 23. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால், இஃப் எனிஒன் wishes to follow me,
ஒருவன் என்னை பின்செல்ல விரும்பினால் அவன் தன்னையே மறுத்து தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னை பின்செல்லட்டும். நீங்கள் கன்வென்ஷன் வந்துட்டீங்க, கன்வென்ஷன் முடிஞ்சிடுச்சு, நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணோம், பாட்டை பாடணும், இப்போ நாள் பாட்டில் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிச்சோம், ஆவியில் முழுகணும், எல்லாம் அந்த ஃபீலிங்கோட போயிட்டீங்கன்னு சொன்னால் அதை விட ஏமாற்றம் வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அஸ்திபாரம். ஆண்டவர் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் தான் கட்டணும். ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னையே மறுத்து டினை ஹிம்செல்ஃப், தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் என்னை பின் சொல்லட்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க பிரியமானவர்களே. ஒவ்வொரு சிலுவையிலும் ஒரு ஜீவன் வாழ்க்கை உண்டு. இன் எவ்ரி லைஃப் there is a cross, in every cross there is a life. Praise the Lord. உங்களுக்கு கடவுளுடைய ஒரு சிலுவையிலும் ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதுபோல் ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்க்கையிலும் ஒரு சிலுவை உண்டு. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு சொத்து, அதுதான் உங்களுக்கு எல்லாமே. அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். we preach the Christ crucified. இந்த சிலுவையே எங்களுக்கு கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய ஞானமாக இருக்கிறது. Praise the Lord. சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திட. கைகளை உயர்த்தி அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், தன்னையே மறுத்து. பிரியமானவர்களே, எல்லா பாவத்திற்கும் அடிப்படை ஊற்றுக்கோள் ஒரு சுய அன்பு, செல்ஃப் லவ். ரெண்டாவது, அந்த சுய அன்பில் வரக்கூடிய ஒரு ப்ளஷர், ஒரு சந்தோஷம், அது வரக்கூடிய தீமையான உணர்வுகளும் எண்ணங்களும், அது வரக்கூடிய பாவமும் சாபமும். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை பின்செல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தில் பார்க்குற வேளையில் நம்முடைய விருப்பம் அல்ல, இயேசுவின் விருப்பமே நம்முடைய விருப்பமாக மாற வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஒரு தாகத்தை தூய ஆவிதான் நமக்கு கொடுக்க முடியும். அதெல்லாம் இயேசு சொன்னார், தாகமாக இருப்போரே இடத்தில் வாருங்கள், நீங்கள் விசுவாசம் கொள்வன் பருகட்டும், அவன் இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். ஆமென். ஆதலால் நீங்கள் தூய ஆவியிடம் உருக்கமாக கேட்க வேண்டும். ஆவியானவரே, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட, என்னையை விட நான் இயேசு அதிகமாக அன்பு செய்யணும், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாருமிட்டான் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு கேட்க வேண்டும். மரிய வாழ்க. யோசிச்சு பாருங்கள், இயேசுடைய விண்ணப்பிற்கு பின்பு தேவத்தை 50 நாட்களும் அப்போஸ்தலர்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். தாகத்தோடு ஜெபிக்க, நேசத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்ய தான் கற்றுக் கொடுத்தார். இந்த அன்பனுடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது மட்டும்தான் நம்முடைய சிறியோடு கூட இயேசுவை சிரித்த முகத்தோடு நாம் பின் செல்ல முடியும். அல்லேலூயா. உங்களுடைய பொறுப்புகளாக இருக்கலாம், உங்களுடைய கடமைகளாக இருக்கலாம், உங்களுடைய உடல் வலியாக இருக்கலாம், உங்கள் மன காயங்களாக இருக்கலாம், அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Without gratitude, it is impossible to follow Jesus. Praise the Lord. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரிய வாழ்க. ஒரு கத்தோலிக் குடும்பம் வீட்டில் சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் வருது, ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு. வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க, போய் பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு. மனைவி போகிறாங்க, கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சுங்க, நான் 2 புடவை எடுத்துக்கிட்டேன், 2 காஞ்சிபுரம் புடவை, பொண்ணுக்கு ஒரு சராரமும் ஒரு ஃப்ராக் எடுத்துட்டேன், பையனுக்கு ஒரு டிஷர்ட்டும் ஜீன்ஸ் எடுத்துட்டேன்,
நீ நடக்க போகிறீங்க, நான் கடைக்கு வந்து பிச்சை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இதான் உலக வாழ்க்கை பிரியமானவர்களே. தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய உடமை, தன்னுடைய என்று யோசிக்கக்கூடியவர் யாருக்குமே இன்னொருத்தர் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. இதில் இயேசுவை பற்றி யார் யோசிக்க போகிறார்? அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடன் பேசும் பொழுது, ஊழியத்தில் அவரை நிறுத்தும் பொழுது ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், நீ என்னை அன்பு. இரண்டாவது என்ன கேட்டார்? இங்கே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு நீ அதிகமாக அன்பு செய்கிறாயா? மூன்றாவது கேள்வி, என்னை மட்டும். இந்த கேள்வி ஏசி நீங்கள் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தான் கொடுத்து அன்பு செய்கிறாரு அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஒரு கணவனை எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பிரமாணிக்க இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பரஸ்பர நேசம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதே மூஞ்சி, இதே ஆள் எத்தனை தான் பார்த்துருக்குது, அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா அன்பு செய்ய முடியுமா? சொல்லுங்கள். ஒரு குருக்களை எடுத்துக்கோங்க. ஒரே பூசை, ஒரே பலிப்பீடம், ஒரே பாரிஸ், ஒரே ஜனா, அப்படி மாதிரி ஒரு பாத்திரம் ஆரம்பித்தாங்கன்னா அங்கே விரக்தி தான் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், முகமூடி இருக்கும், நிறைய விதமான மாயமானங்கள் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் நேசம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும் பொழுது அந்த வாழ்க்கை புதிதாக இருக்கும். அல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே மாறாதையா, மாறாதையா. சொல்லுங்க. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரிய வாழ்க. அன்பானவர்களே, இயேசுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றி பண்ணாங்களோ அவங்களுக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். Those who follow Jesus are never abandoned or forsaken. Hallelujah. இயேசுவை பின்பற்றி ஒரு பெண் சென்றாள். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 7 குறித்து வச்சுக்கோங்க. பெரும்பாடில் ஒரு பெண் 12 வருஷம் இரத்தப்போக்கியினால் தன்னுடைய நிம்மதி, தன்னுடைய ஆரோக்கியம், தன் சந்தோஷம் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டவள். கடைசியாய் அவளுக்கு இருக்க ஒரே ஒரு ஹோப் யார்? ஆண்டவராகிய இயேசு. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னால் அவள் நடந்து கொண்டே சென்றாள். ஆமென். 12 வருஷம் டாக்டருக்கு பின்னாடி போனால் எந்த உதவியும் இல்லை, நிறைய மனுஷனுக்கு பின்னாடி போனால் எந்த விதமான நிம்மதியும் கிடைக்கல. ஆனால் அந்த ஒரு மணி நேரம், அந்த ஒரு சில மணி வினாடிகள் இயேசுவை பின் சென்று அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். ஆமென். தொட்டாள், சுகம் பெற்றாள். அல்லேலூயா. அதே அதிகாரத்தை வாசிப்பீங்க. ஜெயிரஸ் என்ற ஒரு ஜெபக்கூட தலைவன் அவன் இயேசுவை பின் செல்கிறான். நான் நிறைய முறை அந்த பகுதியை தியானிக்கும் என்னையே நான் கேள்வி கேட்டது உண்டு. அவன் ஓடி சொல்கிறாங்க, புதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உன்னுடைய மகள் இறந்து விட்டாள். செத்த பிறகும் இயேசுவை பின் சென்றான். அதாங்க ஹோப், அதான் எதிர்நோக்கு. அல்லேலூயா. வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைக்கிற வேளையில் பிரியமானவர்களே, அந்த நிலையிலும் நீங்கள் இயேசுவை நம்பி பின் சென்றால் கடவுள் உங்களுக்கு மகத்தான காரியங்களை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் நடத்தும் தேவனே, நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, போதவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உன்னுடைய மகள் இறந்து விட்டாள். ஒரு அப்பாவாக யோசிச்சு பாருங்களேன், மனசு உடைந்து போயிருக்கும் அல்லவா? ஆனால் பாருங்கள், இயேசு திரும்பி பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை மட்டும் விட்டு விடாது. டு நாட் லூஸ் ஹோப். நம்பிக்கை மட்டும் விட்டு விடாது. உன் மகள் பிழைப்பாள். ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பற்றிய பொழுது பிரியமானவர்களை இயேசு திரும்பி பார்த்து ஒரே வார்த்தை சொல்லார், நம்பிக்கையோடு இரு, உன் மகள் பிழைப்பாள். அவன் போனான், மகள் உயிர் பெற்றிருந்தாள். அல்லேலூயா. கடந்த பாதையில் இதெல்லாம் இழந்தீர்களோ, இதெல்லாம் தொலைத்தீர்களோ, இதெல்லாம் இருந்து பறிக்கப்பட்டதோ, அதை கடவுள் இரட்டத்தனையாக உங்களுக்கு நாட்டிலே கொடுப்பார். அவரை பின்பற்றினான். அல்லேலூயா. சக்கரியா அதிகாரம் 2:5 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலாக இருப்பேன். I shall be a wall of fire around you.
இந்த அக்கினி மதிலை தாண்டி எதுவும் உங்களை தாக்க முடியாது, அழிக்க முடியாது. அதை விட்டு வெளியே போக ஆண்டவர் உங்களை அனுமதிக்க மாட்டார். யூ ஆர் ஆல்வேஸ் சேஃப் அண்ட் செக்யூர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார். அவருக்கு நிறையா பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க, சரிங்களா? பாதுகாப்பாக இருந்தாங்க உணர்ந்திருந்தால் அந்த பெண்மணி. ஆனால் பாடி கார்டே துப்பாக்கியில் சுட்டு கொன்று விட்டான். அதான் என்னுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம். ஒரு பெரிய கூட்டம் நடிகரை பின் செத்து போனது போன வருஷம். எத்தனை பேர் செத்து போனாங்க? இயேசு பின்பற்றி போயிருந்தால் அந்த இழப்பு ஏற்பட்டிருக்குமா? நிச்சயமாக இல்லை. இயேசு தன்னை பின்பற்றி வந்தவர்களை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் யோசித்து பாருங்கள். இந்த ஜெபக்கூட தலைவன் இறப்பையும் தாண்டி இயேசுவை பின்பற்றி சென்றான். வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கீப் ஃபாலோயிங் ஜீசஸ். மரிய வாழ்க. 19ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. நோக்சேங் என்ற ஒரு கோரா படகுடியின மனிதன், அவனும் அவன் மனைவியும் 2 பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வேளையில் அங்கிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவனை கட்டி போட்டு அவனை மிரட்டுறாங்க. நீ உன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடு, இல்லைனா அவனை கொன்னுடுவோம். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இயேசுவின் பின்னால் நான் போக துணிந்தேன். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நோ டர்னிங் பேக். ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, அவருடைய மனைவி 2 பிள்ளைகளையும் அவர் முன்னாகவே கொன்று போடுகிறார்கள். மிரட்டி பார்க்குறாங்க, கொண்டுடுவோன்னு. அவர் மசியவில்லை. அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். பிரியமானவர்களே, அந்த வேளையில் கண்முன்பாகவே மனைவியும் தன் பிள்ளைகளையும் இழக்கிறார். அப்பொழுது சொன்ன வார்த்தை, தோ none go with me, still I would follow. என்னோட கூட வர யாரும் இல்லைன்னு சொன்னாலும் நான் தொடர்ந்து இயேசுவை பின் செல்வேன். முன்னதாக சொல்லுகிறார்கள், உன்னை நாங்கள் கொலை செய்ய போகிறோம், நீ இறக்கப் போகிறாய், உன் மனசை மாற்றிக்கன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், சிலுவையே முன்னால் உலகமே பின் திரும்பேன். இறந்து போயிட்டார். ஆனால் அவர் பேசிய வார்த்தைகளை வைத்து எழுதப்பட்ட பாடல் அநேக 1000 மனிதர்களை புரிதலாக மாற்றியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பவுல் சொன்னார், இழப்பு கூட கிறிஸ்துவால் நமக்கு ஆதாயமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு பின்னாடி போய் இழந்தவன் என்று யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 விழி இழந்த மனிதர்கள், பிரியமானவர்களே, பார்வை இழந்த பின்னும் இயேசுவின் பின்னால் கத்திக்கொண்டே அவரை பின்பற்றி வந்தார்கள். தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள். தன்னை பின்பற்றி அவர்களை நின்று இயேசு தொட்டு சுகமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதையில் போனோம், என்ன தீர்மானம் நடக்கும் நமக்கு தெரியல. we are unable to decide or discern, but we have one choice, only choice, to follow Jesus. அல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ். நீங்கள் அவரை பின் செல்லும் பொழுது உங்களை மிகவும் பாதுகாப்பான வழியில் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். ஏசாயா புத்தகம் அதிகாரம் 58 வசனம் 10. யாராச்சும் ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. ஏசாயா புத்தகம் அதிகாரம் 58 வசனம் 10. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் வல்லவரே உன்னை நித்தமும் வழி நடத்துவார், மக வறட்சியான சூழல்களிலே உன் எலும்புகளை பலமுள்ளதாக்கி, வட்டாத நீரற்றை போலவும் வளமிக்க தொடர்ந்தை போலவும் உன்னை அவர் மாற்றுவார். வாசிப்போமா? ஆண்டவர் தொடர்ந்து உன்னை, the Lord will lead you continually. எப்போ அவர் பின்னாடி போகும்பொழுது அந்த நடத்துதலை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. அடுத்தது, வறண்ட சூழலில் உனக்கு in the most arid and dried occasion God will make you to prosper. Praise the Lord. எத்தனை பேர் கோவிடை கடந்து வந்திருக்கோம், எத்தனை பேர் செத்து போனாங்க. 37 lakh people இறந்து போனாங்க உலகம் ஃபுல்லாக. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார், நம்மை மறக்கவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. அல்லேலூயா. 3வது, உன் எலும்புகளை, ஏன் அந்த வார்த்தையை போட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம எலும்புகள் இருக்கு இல்லையா, மச்சை, மேரோ, அங்கே தான் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். யுவர் இம்யூனிட்டி இஸ் ப்ராசஸ்ட் இன் யுவர் த மேர் ஆஃப் யுவர் போன்ஸ். உன் எலும்புகளை, உங்களை சுற்றி 1000 சிகிச்சை வரட்டுமே, நோய் சக்தியை எலும்பில் உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருப்பார். சி how much he cares.
உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய உடல் சார்ந்த காரியங்கள், உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையுமே கடவுள் தன்னுடைய கிருபையினால் பொறுப்பெடுத்துக் கொள்வார். He takes care. ஆமென். நீ வளமிக்க தொட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத இற்று போலும் இருப்பாய். இருக்க போகிறாய் என்று சொல்லவில்லை, யூ ஆர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பின் சென்று நடந்தால் இந்த நன்மைகளை நிச்சயமாக ஆண்டவர் வாழ்க்கையிலே கிடைக்கும்படி அவர் செய்வார். God will make sure that you have these blessings in your life. மரிய வாழ்க, மரிய வாழ்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு எச்சரிக்கை எல்லா தம்பதிகளுக்கும் நான் சொல்கிறேன். ஃபார் ஆல் த கப்புள்ஸ், கடவுளுக்கு தங்கடி அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்காக சொல்லுகிறேன். என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், நான் ஒரு பாவி. லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 68 ஆண்டவர் சொல்கிறாரு, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கிறவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி அற்றவன். கடல் கொடுத்த வாழ்க்கை, கடல் கொடுத்த குடும்பம், கடல் கொடுத்த ஊழியம், கடல் கொடுத்த அழைப்பு, அபிஷேகம் கை வச்சுட்டீங்க, திரும்பி பார்க்காதீங்க. பார்க்க வேண்டியது யாரை? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். அல்லேலூயா. வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், சோர்வு, இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு பிசாசு ஒரு ஐடியா மனசில் கொடுக்கும். அப்பொழுது உங்களுடைய இதயத்தை கர்த்தரை நோக்கி நீங்கள் திருப்ப. எங்கே உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு? ஒரு சர்ச்சில் தானே, பீடத்தில் தானே, ஒரு பூசையில் தானே. ஆண்டவர் பார்த்தார் இல்லையா? கைவிட்டு வரா. நீங்கள் பிடிச்சது ஒரு மனுஷனுடைய கையை இல்லை, அவருடைய கையை. அந்த கைக்குள்ளேருந்து ஒரு கையை தான் ஆண்டவர் கிட்ட கொடுத்தார். நீங்கள் பிடிக்கல. God gave that hand into your heart, into your home, into your life. மரிய வாழ்க, மரிய வாழ்க. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. அல்லேலூயா. ஆண்டு கொடுத்த வாழ்க்கை, ஆண்டு கொடுத்த வாழ்க்கை துறை, ஆண்டு கொடுத்த பிள்ளைங்க, ஆண்டவரை பார்த்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் போங்க. போகிற இடத்துக்கு ஆண்டவரை கூட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலையில் இது போதும், என்னால் வாழ முடியாது, அல்லது சண்டை போடும்போது குத்தி காட்டுறதோ, அல்லது ஆர்கியூ பண்ணுவதோ, அல்லது டு கான்டெம்ப்ளேட் அபவுட் டிவோர்ஸ் தப்பை செய்யவே செய்யாதீங்க. அல்லேலூயா. பவுல் சொல்லுவார், அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மரம், செடி, கொடி, நாய் பூனைலாம் படைத்த உடனே தான் வாடும் வரை கடவுளை இணைத்து பார்த்து சொல்லுகிறது. என்னைக்காச்சும் ஒரு நாயோ பூனையோ டிப்ரெஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அல்லது ஏதாவது ஒரு மாடு, ஒரு குரங்கு தற்கொலை பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மனுஷருங்க இல்லையா, ஆத்மா இருக்குல்ல, தற்கொலை வாங்கியிருக்கோம்ல, எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை யோசிச்சு பாருங்கள். கடவுள் சொல்லுவது காரியம், கலப்பையில் கை வச்சிட்டோம், திரும்பி பார்க்க வேண்டாம். திருப்பாடல் 34 வசனம் 5 வாசித்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், மகிழ்ச்சியால் மெலிந்தார்கள், அவருடைய முகங்கள் அவமானப்பட்டு குறுகி போகவில்லை. பைபிளை வாசிக்கிறோம், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நெவர் லெட் டு பி அஷேம்ட். தன் பிள்ளைகளை எப்படி கடவுள் அவமானப்பட செய்வார்? மறக்க மாட்டார். இயேசுக்கே புகழ். அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கண்கள் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய கண்கள் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கட்டும். பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இவரிடையே கோட்டு. ஆண்டவரே, இன்றைக்கி என்னுடைய சுமை இதுதான், என்னுடைய பாரம் தான் ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறையா குடும்பத்தில் சண்டை வருது காரியம். ஒவ்வொரு நாளும் பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அப்படி சொல்லிட்டாங்கம்மா, அப்பா அப்படி சொல்லிட்டாங்கப்பா, ஆர்டர் இன்ஃபார்ம் பண்ணுங்க, போதும். அந்த ஞானத்தை ஆண்டு கொடுப்பார். எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ பேசணும் ஆண்டவர் கொடுக்க சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசு புயல் காற்று வீசிய பொழுது இறையாதே சும்மா இரு என்று சொன்னார். பிசாசு கூச்சிட்ட பொழுது அமைதியாக இருந்து அதட்டினார்.
ஆனால் பிரார்த்தனை பண்ணிக்கும்போது இயேசு அமைதியாக இருந்தார். அதான் தேவ ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அமைதியாக இருந்தார், பேசவில்லை. அவருடைய அமைதி பிலாத்துடைய மனசாட்சியை தூண்டி எடுப்பது, அனைவருடைய மனசாட்சியை தூண்டி எடுப்பது. மத்திய வாட்சி பாருங்கள். இயேசுவை அறைந்து எல்லோரும் தங்கள் மார்பிலே அறைந்து கொண்டு கண்ணீரோடு கூட திரும்பி சென்றார்கள். இயேசுடைய அமைதி அந்த மனமாற்றத்துக்கு காரணமாக இருந்தது. அல்லேலூயா. வயலில் சண்டை போட்டு எல்லாம் சாதிக்க நினைக்காதீங்க. நீங்கள் அமைதியாக ஜெபிச்சா உங்களுடைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நான் எவ்வளோ பெரியவனு காட்டாதீங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் என்று காண்பீங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சொந்தங்களுக்கு புரியுதா? உலகில் இருக்க அவனை விட உங்களுக்கு இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் உங்களை கடந்து போக செய்ய வேண்டும். இயேசுவுக்கு புகழ். இறுதியாக பிரியமானவர்களே, ஹோலினஸ், வாழ்க்கையில் தூய வாழ்வு, அபிஷேகம், இதுக்கெல்லாம் ஒரு விலையை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு விலையை நாம் சொந்தங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் கடலுக்குரியதை நீங்கள் கொடுத்தால்தான் தேவனுக்குரியதை நீங்கள் பெற முடியும். இயேசு என்ன சொன்னார்? செசாருக்குரியதை செசாருக்கும், கடலுக்குரியதை கடலுக்கும் நீங்கள் கொடுங்கள். இது வந்து கொடுத்தா கொடுங்கன்னு ஆப்ஷன் இல்லை, ஆப்ளிகேஷன். கொடுத்தாகணும். பிரைஸ் தி லார்ட். நான் குருவானவர், நான் 10 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கலாமா? அப்படி வாழ முடியுமா? நீங்கள் மனமானவர்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, நான் ஒரு 10 பேர் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு இருக்க முடியுமா? இல்லை அல்லவா? அந்த பிரமாணிக்கத்தை நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க. வி ஹவ் ப்ராமிஸ்ட் செலிபஸ். அதுக்கு முன்பாக இருக்க என்று சொன்னால் அதன் இடத்தில் கேட்கக்கூடிய அந்த தியாகங்களை, அந்த பரிகாரங்களை நாம் செய்து தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சின்ன அது எப்படி பண்ணுறதா சொல்லித்தரேன். ஏன் நிற்கிறீங்களா? எஃப் மேஜர் கொடுங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பல சபைகளுக்கு போவதுண்டு. நான் சொல்லுகிற காரியம் இதுதான். நாம் ஆண்டவர் கம்மியை முழுமையாக ஒப்பு கொடுத்தால்தான் நாம் ஆண்டவருடைய அன்பை உணர சுவைக்க முடியும். மாதம் என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஆத்மா, ஆவிய சரீரம், தன்னுடைய கருப்பு எல்லாத்தையும் ஆண்டுக்கு கொடுத்தாங்க. கடவுளிருந்து எதையும் அவர்கள் மறைத்துக் கொள்ளவில்லை. They did not hide anything from God. இன்றைக்கு அந்த முழு அர்ப்பணம் நமக்கு தேவை. To give to God what belongs to Him. நம்முடைய வாழ்க்கை முழுதும் அவருக்கு தான் சொந்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உடலில் எது அதிகமாக பாவம் செய்து பாவத்துக்கு ஊற்றுக்கண் எது? நம்முடைய அடுத்தது இது 3 ஆர்டர் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாவத்தில் விட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆடு கூட இருக்க முடியும். ஓகேவா? எல்லாம் கவனிங்க. எந்தன் கண்கள் இயேசுவுக்கே, சொல்லுங்க. எந்தன் காதுகள் இயேசுவுக்கே, எந்தன் உதடுகள் இயேசுவுக்கே, எந்தன் இயேசு எனக்காக. பாடலாமா? அது ஒரு ஒப்பு கொடுத்தல், டெடிகேஷன், சரண்டர். சரியா? ஜபத்தோட செய்யுங்க. ஓகேவா? இது பீட்ஸ். எந்தன் கண்கள் இயேசுவுக்கே, எந்தன் காதுகள் இயேசுவுக்கே, எந்தன் உதடுகள் இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. கையில் உயர்த்தி சரண்டர். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்தன் மனம் இயேசுவுக்கே, எந்தன் இதயம் இயேசுவுக்கே, எந்தன் உடலும் இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. கவனிங்க. யாரையும் பார்த்து என் மனசோட பறி கொடுத்துட்டேன், இதயத்தை கொண்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க, சொல்லாதீங்க. இது என்றைக்குமே அவருக்கு மட்டும்தான். அந்த இதயத்தில் யாருக்கு வரும்னு ஆர்டர் அனுபவிச்சிருக்காரோ அவருக்கு மட்டும்தான் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஒப்புக்கொடுப்பாமா? எந்தன் மனம் எந்தன் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இப்போ மாட்டிக்க பாருங்க. எந்தன் செல்போன் இயேசுவுக்கே, எந்தன் லேப்டாப் இயேசுவுக்கே, எந்தன் ஸ்மார்ட் டிவி இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. செல்போனை கையில் வச்சுருக்கும் பொழுது
பேசுகிறீங்களோ பார்க்குறீங்களோ, ஒரே ஒரு கேள்வி, என் பக்கத்தில் சேசும் பரிசுத்தாவியும் மாதாவும் இருந்தால் இதை நான் பார்ப்பேனா, இதை நான் பேசுவேனா? ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு பதில் ஆமான்னு உங்கள் ஆத்மா சொன்னால் பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் தூக்கி போட்டுருங்க. அன்பானவர்களே, என் பேரண்ட்ஸில் ஒரு 6 ஆல்டர் கேர்ள்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க அப்பா அம்மா கிட்ட. பட்டன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க 8 பேர். சில பிள்ளைங்க அப்பா அம்மாடைய ஃபோன் யூஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகேவா? எந்தன் செல்ஃபோன், எந்தன் ஸ்மார்ட் இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. கைவர்த்தி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்தன் வாட்ஸ்அப், எந்தன் ஃபேஸ்புக், எந்தன் ரீல்ஸும் இயேசு எனக்காக. ஒப்படுவோமா? எந்தன் வாட்ஸ்அப் இயேசுவுக்கே, எந்தன் ஃபேஸ்புக் இயேசுவுக்கே, எந்தன் இமெயில் இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. ஒப்புக்கொடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அனைவரும் மனதாரிடுவோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ரோமர் அதிகாரம் 12 வசனம் 3-2, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்களுடைய உள்ளத்தை, உடலை கடலுக்கு உகந்த தூய மாசத்த பலியாக ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செலுத்தக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. இதனால் இது நல்லது, இது உகந்தது, இது கர்த்தருக்கு பிரியமானது என்கிற அந்த வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மரிய வாழ்க, மரிய வாழ்க. நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்து போனதை குறித்து சிந்திக்க வேண்டாம், முடிந்து போனதை குறித்து நீ நிதானிக்க வேண்டாம். இதை உனக்காக நான் புதிய காரியங்களை செய்கிறேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். எல்லாம் கையெழுத்து ஜெபிங்க. இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே என்னை வைத்து பாதுகாத்தருளும். ஆண்டவராக இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து என் குடும்பத்தை காத்தருளும். ஆண்டவராக இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து என் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.